வணக்கம் நண்பர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்களை மக்கள் எல்லாமே அப்பா என்ற அன்புடன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்பா இல்லைங்க, காளி பெருங்காய டப்பா. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அப்பா என்ற சொல் அம்மா என்ற சொல்லுக்கு சமமான சொல் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போல அப்பா என்ற சொல் எல்லாரையுமே அப்பா என்று எல்லாரும் அழைத்து விட முடியாது. தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அப்பா என்று அழைத்தால் பொருத்தமாகவும் இருக்கும். மற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறொருவரை அப்பா என்று அழைத்தால் அது தவறாக காலம் காலமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால் யாருமே அப்படி அழைக்க மாட்டார்கள். அப்பா என்ற சொல் ஒரு குடும்பத்தினுடைய முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டுக்கு சமமானது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு யார் அப்பா என்று அழைச்சா இந்த தேர்தலுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நெரோட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஐடியா கொடுத்தது யார் என்று தெரியவில்லை. அதே போலவே காந்தி அவர்களுடைய தேசத்தின் தந்தை அப்பா என்று அழைத்தார்கள். அந்த பேர் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்களை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை ஐயா அப்படின்னு அழைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை சின்ன ஐயா அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி எல்லா பேருமே ஃபுல் ஆயிட்டதுனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைத்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு சரியா இருக்கும், அரசியலுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வழிகாட்டுதலை யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 16 மணி நேரம் மின் தடை ஏற்பட்டது. 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் 16 மணி நேரம் மின் தடை ஏற்பட்டது. அதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த அப்பா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களுடைய ஆதரவுடன் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மெஜாரிட்டியான அமைச்சர்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். தேர்தலிலே வெற்றி பெறாத ஒரு எம்பியாக ப. சிதம்பரம் அவர்கள் அறிவிப்பிலே தேர்தல் வெற்றி பெற்றதாக குறிப்பிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படி நாட்டினுடைய பொருளாதார நிதியமைச்சராக இருந்தவர் தான் ப. சிதம்பரம் அவர்கள். அதற்கு கைமாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2Gல 1.25 லட்சம் கோடி ஊழல் செய்ய உதவி செஞ்சார். அதே போலவே தமிழகத்துக்கு 16 மணி நேரம் மின்தடை ஏற்பட காரணமாக இருந்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு உதவி செய்தவர் தான் ப. சிதம்பரம் அவர்கள். இப்படி தமிழக மக்களுக்கு 16 மணி நேரம் மின்தடை ஏற்பட காரணமாக இருந்தவர் நம்முடைய அப்பா என்று சொல்லிக் கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போலவே தமிழகம் முழுக்க டாஸ்மார்க் கடையை திறந்து மகன்களை எல்லாம் குடிகார மகன்களை ஆக்கியது இந்த அப்பா தான். 4 லட்சம் கோடி தமிழக மக்களை 4 லட்சம் கோடி கடன்காரங்க மகன்களாக ஆக்கியது ஸ்டாலின் அவர்கள். கஞ்சா, மெத் இதை எல்லாமே பெருமளவில் புழக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது மக்களால். அதற்கு மக்களை, தன்னுடைய மகன்களை போதைக்கு அடிமையாக்கியது இந்த அப்பா. ஐஐடி மாணவி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட போது அந்த மகளுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அந்த குற்றவாளிக்கு உதவி செய்த நபர்களை தண்டிக்காமல் பாதுகாத்து வைப்பெறுவது இந்த அப்பா தான். அதே போல கனிம வள கொள்ளை ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு புதுக்கோட்டையில் ஊழல் நடைபெற்றது, கொள்ளை நடைபெற்றது. அதில் புகார் கொடுத்தவரை காப்பாற்ற தவறியவர் தான் இந்த அப்பா. அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விற்று 62 மகன்கள் மரணம் அடைந்துட்டாங்க. அந்த மகன்களையும் காப்பாற்றி தவறியது இந்த அப்பா. அது மட்டும் இல்லாமல் 4000 கோடி மதிப்புள்ள சினிமா தொழிலை தன் குடும்பத்திற்காக கையகப்படுத்தியவர் இந்த அப்பா. ஆண்டுக்கு டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் டார்கெட் அப்படிங்கிறத நிர்ணயித்து குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர் இந்த அப்பா. இலங்கையில் 1 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அது முன்பே தெரிந்திருந்தும் அதை தடுக்க தவறியவர் தான் இந்த அப்பா. 7வது படிக்கும் மாணவியும் 3வது படிக்கும் மாணவியும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அந்த பெற்றோர்கள் மீதே அடித்து துன்புறுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டு காவல்துறையினர் வழக்கை திசை திருப்பியிருந்தாங்க. அப்படிப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்காதவர் தான் இந்த அப்பா. பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு சொல்லிட்டு போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை ஏவி அவர்களை கைது செய்தவர் தான் இந்த அப்பா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சரவையில் நில அபகரிப்பு செய்தவரை அப்பாவை சபாநாயகர் ஆக்கியவர் இந்த அப்பா. மொத்தத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைப்பதற்கு பதிலாக அப்பாவு என்று அழைப்பது மிக சரியாக இருக்கும். அதே போல தான் ஆட்சிக்கு வந்தவுடனேயே தான் போடும் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, மது கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்றது தான். அந்த கையெழுத்து தான் முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து அதை நிறைவேற்ற தவறியவர் தான் இந்த அப்பா. மதுரையில் எய்ட்ஸ் மருத்துவமனை
தங்களுடைய ஆட்சியில் கட்டி முடிக்கப்படும் சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த அப்பா. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போன்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதி கொடுத்தவர் அப்பா. அதே போல போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவர்களுடைய பிடித்து பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றியவர் அப்பா. தற்காலிக ஆசிரியர்களை அரசு ஊழியர்களை நிரந்தர ஊழியர்கள் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஏமாற்றியவர் அப்பா. மொத்தத்தில் அப்பா ஒரு காளி பெருங்காய டப்பா. ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கு மாறாக ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைக்கணும்னு சொல்லிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அம்மா உண்மையிலேயே நேர்மையான அம்மாலாம் கிடையாதுங்க. அம்மா ஊழல் அம்மா. ஆனாலும் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படி ஒரு மகத்தான திட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்திருந்தாங்க. அதே போலவே எங்கெங்கெல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ அந்த பேருந்து நிலையங்களில் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்ட ஒரு ரூமை ஏற்பாடு செஞ்சவர் தான் ஜெயலலிதா அவர்கள். அதனால தான் மக்களுடைய மனதில் அவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும் அம்மா என்று அழைக்கப்படுகிறார். மொத்தத்தில் நம்மளுடைய அம்மா ஊழல் அம்மா, அப்பா அம்மாவை விட 100 மடங்கு ஊழல் அப்பா. ஊழல் அம்மா அப்பாவுக்கு பிறந்த நம்மளாவது நேர்மையான மகன்களாக வளருவோம் என்பதுதான் உண்மை. மொத்தத்தில் வளர வேண்டும். மொத்தத்தில் அப்பா காளி பெருங்காய டப்பா. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.